الشفاعة هب لنا للقيامة مشفقا وهلنا الدعاء يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله சமயத்து முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே குர்ஆன் ஷரீஃபிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் புகழை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 5 சூறாக்களில் இரண்டாவது சூரா சூரத்துல் அன்ஆம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் புகழை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 5 சூறாக்களில் இரண்டாவது சூரா சூரத்துல் அன்ஆம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்குது, இது இரண்டாவது. இது மாதிரி மற்ற 5 சூரா குர்ஆன் ஷரீஃபில் இருக்கு அல்ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா இதிலே மனித வாழ்வினுடைய முழு தத்துவத்தையும் ஒரு வரியிலே சொல்கிறான். கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்து வ ஜஅலல் ظுலுமாதி வன் நூர், வானங்களை பூமியை படைத்தான், இருள்களையும் பிரகாசத்தையும் படைத்தான். உலகமே ஒன்று ராத்திரியா இருக்கிறது, பகலா இருக்கணும். மொத்த துன்யாவை அல்லாஹ் தஆலா ஒரு வரியில வானங்கள் பூமிகள் இரவு பகல்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா இருள்களையும் ஒளியையும் படைத்தான். அதாவது இரவும் வரும் பகலும் வரும். அது மாத்திரமல்லாது இருள்கள் என்பது மனித வாழ்வை வீழ்த்தக்கூடிய எத்தனையோ இருள்கள் இருக்கிறது. மனித வாழ்க்கையை வீழ்த்தக்கூடிய எத்தனையோ இருள்கள் இருக்கிறது. சிறுக்கு இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஈடேற்ற பெறுவதற்குண்டான ஒரே வழி அல்லாஹ்வின் நூர் மாத்திரம் தான். ரப்பினுடைய நூர் என்ற அந்த பிரகாசம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் மனிதன் ஈடேற்றம் பெற்று விடுவான். எனவே மனித வாழ்வினுடைய எல்லா தத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு வரியில் சொல்வதாக சொல்வார். பெருமக்களே, இந்த ஓதப்பட்ட இந்த சூரத்தில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்கிறான். நாம் நம்ப வேண்டியவைகளில் முக்கியமானது, ஒரு மூமின் மலக்குகளையோ ஜின்களையோ மறுத்தால் காபிராகி விடுவான். மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள், ஜின்களும் கண்ணுக்கு தெரியாதவர்கள். குர்ஆன் ஷரீஃபிலே ஜின்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மலக்குமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அடுத்து மலக்குமார்கள் தான். மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது என்பது ஈமானுடைய அடித்தளமான காரியங்களில் ஒன்று. அந்த மலக்குமார்களை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்தில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான். ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் ஆத்மார்த்தமான தொடர்பில் உள்ளவர்கள். யா அல்லாஹ், மலக்குமாருடைய தொடர்பை தான் கேட்கணும், மலக்குமாருடைய நல்ல துஆவை எனக்கு எடுத்துப்படுத்தி தான் கேட்கணும். ஏன்னா மலக்குமார்களை பொறுத்தவரையிலே நம்மை சுவனத்திற்கு கொண்டு செல்வதை அவர்கள் நோக்கமாக கொண்டவர்கள். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் தேட்டமும் அதற்கான முயற்சியும் அந்த காரியங்களை செய்தால் மகிழ்ச்சியும் அடையக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள். அதனாலே மலக்குமார்களுடைய துஆவை ரப்பே எனக்கு தாய் கேட்கணும். சில பெரிய சஹாபிகளுக்கு எல்லாம் சில பேருக்கு அவங்க உன்னதமான காரியத்தை செய்யும் பொழுது யா அல்லாஹ் இவருக்கு மலக்கை கொண்டு உதவி செய்யும் துஆ செய்திருக்கிறார். அல்லாஹும்ம அய்யிது பிர்வஹில் குதுஸ், யா அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு இவருக்கு உதவி செய், மலக்குமார்களை கொண்டு உதவி செய்ய என்று துஆ செய்திருக்கிறார். மலக்குமார்களுடைய துஆ கிடைக்க பெற்று விட்டால் நம்ம வலல்லாலீன் ஓதுறோம், ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்றோமே, மலக்குமார்களும் ஆமீன் சொல்றாங்களா? மலக்குமார்களுடைய ஆமீனும் நம்முடைய ஆமீனும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் பெரும்பாக்கியம் என்று சொல்லுவார். அதனாலே மலக்குமார்களுடைய தொடர்பு என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே உன்னதமானது. ஏனென்றால் நம்ம எல்லாம் சொர்க்கத்திற்கு கொண்டு அழைத்து கொண்டு சேர்ப்பதை இலக்காக கொண்டவர்கள் தான் மலக்குமார். மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரியாதவங்க, ஆனா எண்ணிக்கை எவ்வளவு அல்லாஹ் தான் அறிந்தவர். ஒமா யஅலமு ஜுனுத ரப்பிக இல்லாஹு, ரப்பின் அந்த பட்டாளத்தை அல்லாஹ்வை தவிர யாராலும் எண்ணிக்கை அறிய முடியாது. அவ்வளவு எண்ணிக்கை உள்ளவர்கள் மலக்குமார். நாம நம்பணும், குர்ஆன் அப்படி சொல்லுது. அதனால எண்ணிக்கையிலே அப்படி தினசரி இந்த பூமிக்கு வருகிறார்கள், ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள், பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொழுகையிலே அவர்கள் பங்கேற்கிறார்கள். சுபஹனுடைய அசருடைய தொழுகையிலே 2 பகலுடைய இரவினுடைய மலக்குமார்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. பெரும் வலிமை உள்ளவர்கள். ஒரு மலக்குங்கிறது சாதாரணமான ஆள் அல்ல. வி குவத்தின் அல்லாஹ் சொல்வான், ரொம்ப வலிமை, மிகப்பெரிய. உலகத்தினுடைய ஜின்கள், உலகத்தில் எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் ஒரு மலக்கினுடைய வலிமைக்கு ஈடாகாது, ஒரு மலக்கினுடைய வலிமைக்கு ஈடாகாது. அந்த அளவிற்கு வலிமை மிக்கவர்கள் தான் மலக்குமார். அருமையானவர்களே, நம்முடைய செயல்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார். கிராமன் காத்திவின் குர்ஆன் சொல்கிறது. சங்கையான மலக்குமார்கள் எழுதுவார்கள். ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் எண்ணங்களையும் நம்முடைய நிலைகளை பார்த்து எழுதக்கூடியவர்கள். கியாமத்தில் இதுதான் நமக்கு ஏடா கொடுக்கப்படும், அதை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார். அதனால எழுதக்கூடிய மலக்கு, அதை நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன்,
உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்று மலக்குமார்களை பற்றி குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். அதனால ஒவ்வொரு செயலிலேயும் மலக்குமாருடைய தொடர்பு இருக்கு. வீட்டில இருந்து வெளியில காலடி எடுத்து வச்சு வெளியில போறோம், வெளியூர் சபர் போனாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா ஹுதீத வ குஃபீத, நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டு விட்டீர்கள், பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க உலகத்துல பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுது அல்லவா? அப்பொழுது யார் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சு வெளியில போறாங்களோ, ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு போகும் பொழுது மலக்குமார்கள் உதயித்த உனக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது, ஓ குஃபீத்த நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்வார்கள். ஓ தனஹான் ஓ ஷைத்தான், ஷைத்தான் அவனை விட்டு தூரமாகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். மலக்குமாருடைய தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்குது? கருவில் இருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய ரூ ஊதப்பட்டு கருவில் இருந்து மலக்குமாருடைய தொடர் ஆரம்பிக்குது. முடிவுங்கிறது சொர்க்கம் வரை, முடிவு வரை சொர்க்கத்தை கொண்டு சேர்க்க வரை மலக்குமாருடைய தொடர்பு இருக்கிறது. கபரில் இருக்கிறது, மௌத்தினுடைய நேரத்தில், எல்லா நேரத்திலேயும் ஒரு முஃமினான மனிதனை பொறுத்தவரையிலே ஏன் மனிதர்களோடு மலக்குமாருடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல எல்லா கட்டத்திலையும் ஒவ்வொரு ஹதீஸ்ல நிறைய கட்டங்கள் வருகிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் மலக்குமாருடைய தொடர்பு இருக்கிறது என்று வருகிறது. அதுல நல்ல மனிதர்கள் துன்யாவை விட்டு பிரியும் பொழுது அவங்களுடைய வாழ்விற்கு சோபனம் சொல்வார்களா மலக்குமார். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. சுப்ஹானல்லாஹ், மகத்தான சோபனம். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வார். அந்த சோபனம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். வாழ்க்கையினுடைய கடைசியில் அந்த சோபனம் மலக்குமாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நாம் நிரந்தரமான பாக்கியத்தை பெற்றவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்ன நஃப்ஸ் 3 வகை இருக்குது. பிரதானமாக மனிதனுடைய நஃப்ஸுங்கிறது இருக்குது. நஃப்ஸ் அம்மாரா, நஃப்ஸ் லப்பாமா, நஃப்ஸ் முத்மஇன்னான்னு சொல்லுவாங்க. அம்மாராங்கிறது எப்பவுமே தீமையே சிந்திச்சுக்கிட்டு, பார்த்தாலும் தீமையை பார்க்கும், தீமையான காரியங்களை சிந்திக்கும், எதை பார்த்தாலும் தீமையான எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ் இருக்கிறதே, அதுக்கு பேர் நஃப்ஸே அம்மாரான் பேர். இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் இருக்கிறதே அது தீமையை கொண்டு ஏவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு நஃப்ஸ் இருக்கிறது லவ்வாமா. இந்த லவ்வாமாங்கிறது இருக்கிற தவறு செய்துட்டு வருத்தம், செய்யாம இருந்திருக்கலாம், இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நஃப்ஸ் இருக்கிறதே அது பேர் லவ்வாமா. இவ்வளவு பரவாயில்லை, நாளைக்கு மீறுவதற்கு, உயர்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் உயர்வதற்கு, அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய நஃப்ஸ். அதெல்லாம் உயர்ந்ததுதான் நஃப்ஸ் முத்மஇன். நஃப்ஸ் முத்மஇன். அந்த முத்மஇன்னா கிடைத்ததற்கு எப்பொழுதுமே நல்லதை பார்க்கும், நல்லதை சிந்திக்கும், நம்முடைய நிலை நல்ல நிலையில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு யோசிக்கும். அப்ப அதனால அந்த ஆத்மாக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, யா அய்யஸ்ஸன் நஃப்ஸ் முத்மஇன்னா, முத்மஇன்னான நஃப்ஸுடையவரே இர்ஜிஇ இலா ரப்பிக், ரப்பின் பக்கம் சென்று நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த துன்யா விட்டு பிரியும் பொழுது குர்ஆனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விரிவுரையாளர் அல்லவா, அதற்கு இப்னு அப்பாஸ் சயீத் இப்னு ஜுபைர் தான் சொல்கிறார்கள், மாத இப்னு அப்பாஸ் பி தாயிஃப், தாயிஃபில் வச்சு அதற்கு இப்னு அப்பாஸ் தான் வஃபாத்தானாங்க. வஃபாத்தான நேரத்தில் ஃபலம்மா துபின, நாங்கள் தவம் செய்து கொண்டிருந்தோம், துலியத் அலைஹாதில் ஆயா, இந்த ஆயத்து ஓதப்பட்டது. எல்லாரும் கேட்டாங்க, யார் ஓதணும்னு தெரியல, ஆனால் இந்த ஆயத்து ஓதப்பட்டது, மலக்குமார்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று பெருமக்கள் அதற்கான விளக்கத்தை சொல்வார். நியமிக்கவர்களே, உலகத்திலே இந்த துன்யா விட்டு பிரிகின்ற நேரத்திலே பெரும்பாலான எண்ணிக்கையில் மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய சில ஜனாசாக்களும் இருக்கிறது, சில பங்கெடுப்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது. மலக்குமார்கள் எல்லா காரியத்திலும் பங்கேற்கிறார்கள். அவங்களுடைய தொடர்புங்கிறது மனிதர்களோடு பல இடங்களில் இருக்கிறது. மலக்குமார்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதில் செய்த அபூதர் கிஃபாரி அந்த இடத்தை கடந்து போறாங்க. அபூதர் கிஃபாரி கடந்து போறாங்க. அது பலமா ஹதீஸ்ல வருது. அதில் செய்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இவங்க அபூதர் தானேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா வான்பண்ண இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க தான் தன்னுடைய தோழரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க அபூதர் தானேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அபூதரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஓஹோ அஷ்ஹுரு இந்தனா மின்கும், உங்கள்கிட்ட உள்ள பிரபல்யத்தை விட அவர் எங்கள்கிட்ட பிரபலமான ஆளுன்னு சொன்னார். மனிதர்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்களிடத்தில் ரொம்ப பிரபலமானவர் என்று அவங்க சொன்னாங்க.
காரணம் என்னன்னு கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உதவு செய்துட்டு அந்த மனுஷன் கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்து சில துவாக்களை ஓதிக்கொண்டே இருப்பார். குறிப்பாக அவர் ஈமானை கேட்பார். எந்த துவாவை கேட்டாலும் ஈமானை கேட்பார், இறையச்சத்தை கேட்பார், பயனுள்ள கல்வியை கேட்பார், ஆபியத்தை, உடல் நலத்தையும் ஆபியத்தையும் கேட்பார், இஸ்திகாமத்தை கேட்பார். அல்லாஹ் தன்னை ஆபியத்தா வைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துவார். நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் தா என்று கேட்பார். நன்றி செலுத்துவார். அப்படிப்பட்ட உள்ளத்தையும் தா ரப்பே என்று கேட்பார். அது மாதிரி நான் யாரிடத்துல தேவையாக கூடாது ரப்பே என்று ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய இந்த துவா இருக்கிறதே மலக்குமார்களுக்கு ரொம்ப பிரியமானது என்று அதில் செய்துனா அபூதர் இஃபார் இல்லாஹு சொன்னதாக பார்க்கிறேன். அது மாதிரி பெரும் எண்ணிக்கையிலே மலக்குமார்கள் கலந்து கொண்ட பல சஹாபாக்கள், செய்தனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் இப்னு முஆத் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மௌத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியதுன்னு சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை பத்தி ஹதீஸ்ல நிறைய வருது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அதில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக்கிலே தான் காயப்பட்டார்கள். கந்தக் யுத்தத்தில் காயப்பட்டார்கள். காயப்பட்டு ஒரு மாதத்திற்கு முன்னால் அவங்க வஃபாத்தானாங்க. கந்தக் யுத்தத்தில் கடுமையான காயப்பட்டு ஒரு மாதத்திற்கு பின்னால் வஃபாத்தானார்கள். அந்த நேரத்திலே அவங்களுடைய ஜனாசாவிலே கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். ஜனாசாவை தூக்குனா ஒரு ஜனாசா பெட்டி தூக்குற மாதிரியே இல்லை. யாருக்கும் எந்த விதமான ஒரு கனவும் இல்லை. என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, மலக்குமார்கள் சுமந்துக்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. மலக்குமார்கள் சுமந்து செல்லாக என்று ஹதீஸ்ல வருகிறது. அது மாதிரி அதில் செய்யனா தபூக்கிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. தபூக் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் சூரியன் உதிக்கிறது. வித்தியாசமான முறையில் இருக்குது, வெளிச்சமா இருக்குது, ஒரு பிரகாசம் தெரிகிறது. வித்தியாசமா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்குது சூரியத்தினுடைய உதயமும் இதில் இருக்கக்கூடிய பிரகாசம் என்று கேட்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மதீனா முனவ்வராவிலே முஆவியத் இப்னு முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாயிட்டாங்க. அவருடைய ஜனாசாவில் பங்கேற்பதற்காக வேண்டி கணக்கில்லாத மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க விரும்பினால் அவங்களுடைய ஜனாசாவை நீங்க தொழு வைக்கலாம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்ல இருக்கிறாங்க. அவங்க வஃபாத்தானது மதீனாவுல. அதில் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்ட உடனே அவ்வளவுதான், மலக்குமாருடைய நிலை அல்லவா, அவங்களுடைய மதீனா காட்டப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தொழு வைக்கிற மாதிரி மலக்கு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சஃப்ல நின்னாங்க. தபூக்ல நின்னாங்க. ஆனால் செய்தனா முஆவியா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைத்தார்கள். மலக்குமார்கள் அணிவகுப்பு ஏராளமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி மலக்குமார்களுடைய அணிவகுப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்க, என்ன காரணம், இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு உலகத்தினுடைய உதயத்திலேயே மாற்றம், பெரும் கூட்டம் மலக்குமார்கள் வந்திருக்கிறான்னு கேட்ட பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, காரணம் என்னன்னு சொன்னா, கஸரத்தி கிராஅத்தி குல் ஹுவல்லாஹு அஹத், இக்லாஸ் சூராவை அவங்க அதிகமா ஓதுவாங்க. குல் ஹுவல்லாஹ் சூராவை அதிகமா ஓதுவாங்க. இது மலக்குமார்களுக்கு ரொம்ப பிரியமானது என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காரணம் சொன்னதாக ஹதீஸ்ல வருது. அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் தூங்கும் பொழுது துஆ ஓதிட்டு தூங்கணும். நம்ம இங்க மலக்குமார்கள் பாதுகாப்பு இருக்கிறார் வருகிறார். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு மனிதன் அவனுடைய மூமினான மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல மலக்குகள் தொடர்பில் இருக்கிறார்கள் வருகிறது. அல்லாஹ் தஆலா அந்த சீதேவிகளான நன்மக்களுடைய தொடர்பை, அந்த மலக்குமாருடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானா. நம்முடைய சொர்க்கத்தை கொண்டு போய் நம்மை சேர்க்கக்கூடிய நிலையிலே அந்த மலக்குமாருடைய தொடர்பை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா. எல்லா விதமான நிலையிலேயும் அவருடைய மேலான துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.